ஆதவர்ஜுனா என்ன பேசுறான்னு கேட்டா, என்ன அந்த ப்ராஸ்டியூஷன் பாஸ்டர்ட், அந்த பிம்பு, அந்த ஆதவர்ஜுனா அவன் என்ன பேசுறான்னு கேட்டா, அவன் பல செய்திகளை பேசுறான். அதுல அவன் பேசுறது என்னன்னு கேட்டா, முட்டாள் முதலமைச்சர்ன்றான். இது திமுகவின் உணர்வுள்ள தொண்டர்கள் யோசிக்க வேண்டும். நீ மற்றவங்களெல்லாம் விட்டுரு, பெரியாட்களெல்லாம் விட்டுரு, என்ன சொல்றது, அவங்களெல்லாம் விட்டுரு, என்ன உன்ன மாதிரி 2.5 கோடி தொண்டை யோசிக்க வேண்டியது. அந்த ஆதவர்ஜுனான்னு சொல்ற என்ன சொல்ற, அபிசாரிக்கு பிறந்தவன் அவன் ஆதவர்ஜுனான்றவன் என்ன சொல்றான், முட்டாள் முதலமைச்சர்ன்றான். யாரை சொல்றான்? நம்ம தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து ஒரு தேவடியா பையன் சொல்றான், ஒரு பராஸ்டியூட் சொல்றான். யாருன்னு கேட்டா, உங்க அக்கால ஒளி, உங்க அத்தா, உங்க அம்மால அவன் ஆதவர்ஜுனா சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, முட்டாள் முதலமைச்சர். இவனை என்ன பண்றது? டே, பிரதமரே பார்த்து பயப்படுறாரா எங்க தலைவர் தளபதியை பார்த்து? அனைத்து மாநில முதலமைச்சர்கள் சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர்னா எப்படின்னு கேட்டா ரோல் மாடல் இவர் தான் முதலமைச்சர்ன்றான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான்றான். எங்கள் திமுகவின் கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்றான். 2 பேர், தலைவர் தளபதி ஸ்டாலின், அடுத்து மமதா பானர்ஜி. இன்னைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற தலைவனே அவன் ஆதவர்ஜுனா இப்படி பேசுறான். அவனை நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம், அப்பயும் அவன் பேசிட்டு இருப்பான். அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம இயேசு, புத்தர், காந்தி வழியில அரசியல் நடத்துறோம். யாரா ஆதவர்ஜுனா? அவங்க மேல விஜயே ஒரு ஆள் கிடையாது நமக்கு. அவன் ஆரம்பத்திலே தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அவங்க பார்த்தான். விஜய் பேசியிருப்பானா? இன்னைக்கு பேசுறான்ல, உங்க அம்மாவை அவன் பேசியிருப்பானா? அவன் பேசுறான், சிஎம் பேசுறான். ஜாதி வேறு கணக்கெடுப்பானா என்னன்னு ஆதவர்ஜுனா, அவன் ஆதவர்ஜுனா பொண்டாட்டி செருப்பு வச்சு வெளியே தொத்துட்டான். ஏன்னா என் துட்டில் எடுத்துட்டு போய் விஜய் குத்துனுக்கிற, அவன் கட்ட பொண்டாட்டிக்கே சோறு போடல.